வெல்கம் டு தூர்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை, இது ஒரு டைப் மீன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, பொரிச்ச குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாழைக்காவை தோல் சீவிட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். வாழைக்காவை தோல் சீவிட்டு நீட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வாழைக்காவாக இருந்தனால ஹாஃபாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை கூட ரெண்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்போ தான் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா வரும். தேங்காய் ஒரு அரை கைப்பிடி, சோம்பு ஒரு அரை ஸ்பூன், ஒரே ஒரு பட்டை துண்டு, 2 கிராம்பு, பூண்டு 3 பல், பிளைன் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். இந்த வாழைக்காவை மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹாஃப் பாயில். வாழைக்காவை மஞ்சத்தூள் போட்டு அரை வேக்காடை ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்தாச்சு. தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். வாழைக்காவையும் இந்த பேஸ்ட்டும் அந்த மசாலாலாம் வாழைக்காயில் போட்டு பரட்டி வச்சாச்சு. இந்த வாழைக்காய் பீஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போட்டிருக்கேன். இது ஆர்கானிக் கடலெண்ணெய்த்துக்கு இது மாதிரி நுரைச்சி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.